சூரிய பகவான் இவர் கோதுமை தானியத்திற்கு அதிபதியானவர், சிம்மராசி அதிபதியானவர். கார்த்திகை நட்சத்திரம், புத்திரம் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரங்களுக்கு அதிதேவதையானவர். ஜாதகத்திலே சூரிய பகவான் ஒருவருக்கு நிர்வாக திறமை என்று சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை கொடுக்கக்கூடியவர். புதுக்காரன் என்று சொல்லக்கூடிய தகப்பனாருக்குரிய கிரகமானவர் சூரிய பகவான். அடுத்ததாக சந்திர பகவான் மனோகாரகன் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு மன அமைதி என்பது மிகவும் முக்கியமானவர். அதை கொடுக்கக்கூடியவர் திங்களூர் சந்திர பகவான். திருப்பதி ஏழுமலையார். கடகராசிக்கு அதிபதியானவர். நெல் அல்லது பச்சரிசி காரியத்தை உடையவர். ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் திங்களூர் உடமையாக கொண்ட சந்திர பகவான். அடுத்ததாக செவ்வாய் பகவான் வைத்தீஸ்வரன் கோவிலிலே வீட்டிருக்கக்கூடியவர். உடற்பிறப்புகளுக்கெல்லாம் அதிபதியானவர். இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளை நீக்கக்கூடியவர். நிலபுலங்களுக்கு அதிபதியானவர். ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நிலபுலங்களுக்கு சொந்த வீடுக்கு அதிபதியானவர். வாக்கு வன்மையை தரக்கூடிய செவ்வாய் பகவான். மேச ராசி, விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர். மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரங்களுக்கு அதிபதியானவர். துவரை தானியத்தை உடையவர் செவ்வாய் பகவான். அடுத்ததாக புத பகவான் புத்திக்கு அதிபதியானவர். நல்லதொரு கல்வி, படிப்பு போன்றவற்றுக்கு அதிபதியானவர். பெரிய பெரிய உயர்கல்வியிலே படிக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் அதிபதியானவர். கிரீன் இங்கு சைன் செய்யக்கூடிய பச்சை மையினால் கையெழுத்திடக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் புத பகவான். நாம் புத பகவானுடைய கஷேத்திரமான மதுரையிலே நாம் வசிக்கிறோம். முதற்குரிய தேவதை ஆதி சொக்கநாதர், மீனாட்சி சமேத ஆதி சொக்கநாத பெருமாள். அவருக்குரிய தானியம் பாசி பயிறு. மிதுன ராசி, கன்னி ராசிக்கு அதிபதியானவர். ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்திற்கு அதிதேவதை பிரத்யதி தேவதையானவர் புத பகவான். புத்திக்கு அதிபதியானவர். லக்ஷ்மி அயக்கிரீவ பெருமாள் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய அம்சமானவர். அடுத்ததாக குரு பகவான். குரு பார்க்க கூடி நன்மை என்று சொல்வார்கள். குருவருளை திரு அருள். குரு பகவான் கொண்டக்கடலை தானியத்திற்கு உடையவர். தனுசு ராசி, மீன ராசி அதிபதியானவர். புனர்பூச நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர். ஒரு மனிதருக்கு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நிரந்தரமான தொழில் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். குருவித்துறை குரு பகவான். திருச்செந்தூர் முருகன், ஆளுங்குடி தட்சிணாமூர்த்தி என்று சொல்வார்கள். அடுத்ததாக சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பெண்களுக்கு சௌபாங்கிய பாக்கியமும், நல்லதொரு ஆண்களுக்கு பண வரவை, தனலட்சுமியுடைய அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடியவர். ஸ்ரீரங்கம் பெருமாள் அதிபதியானவர். கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய நவகிரக ஸ்தலம். வெள்ளை மொச்சை தானியத்தை உடையவர். பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர். ஸ்ரீரங்கநாயகி தாயா சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுடைய அருளை பெற்றவர் சுக்கிர பகவான். ஒரு மனிதருக்கு ராத யோகங்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். அதே போல அடுத்ததாக ஆயுள் காரணம் சனீஸ்வர பகவான். திருநள்ளாரிலே வீட்டிருக்கக்கூடியவர். மகர ராசி, கும்பராசிக்கு அதிபதியானவர். தீர்க்க ஆயுளை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதருக்கு எத்தனை வாழ்விலே வசதிகளும் சௌகரியங்களும் இருந்தாலும் அனுபவிக்க வயது என்று ஒன்று வேண்டும், தீர்க்க ஆயுள் என்று ஒன்று வேண்டும். அதை கொடுக்கக்கூடியவர் நவக்கிரகத்தினுடைய நாயகனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். மகா கணபதியும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டால் அவரால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு பெருமிகு கிரகத்தினுடைய உக்கிரம் தணிக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் பகவானும் விநாயகர் பகவானும். ஆதி கணபதி, அங்கம் மாருதி என்று சொல்வார்கள். இவர்களை வணங்கி வரும்பொழுது நமக்கு நல்ல ஒரு பலன்களை சனீஸ்வர பகவான் கொடுப்பார். இந்த தினம் சனிப்பயிற்சியிலே அது சரியாக என்று சங்கடகர சதுர்த்தி வரை இருப்பார்.
ரொம்ப விசேஷமாக வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஆரம்ப வேலை சுக்கிரஹோரை என்று சொல்லக்கூடிய 8 to 9 இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிரஹோரையானவர். அதை கொடுக்கக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான். அடுத்ததாக நவகிரகத்திலே ராகு பகவான் என்று சொல்லக்கூடியவர் அனைத்து ராசிகளுக்கும் அதிபதியானவர். திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர். கருப்பு உளுந்தை தானியமாக கொண்டவர். திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய நவக்கிரக திருத்தலத்திலே வீட்டிருக்கக்கூடியவர் ராகு பகவான். ஒரு மனிதனுக்கு தோல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் டிசீஸ் என்று சொல்வார்கள். அந்த வியாதிகள்லாம் வராமல் இருக்கக்கூடியவர் தான். திடீர் ராஜயோகம் என்று சொல்வார்கள். திடீர் புதையல், லாட்டரி சீட்டு என்று சொல்லக்கூடியவர் தான். இப்பொழுது நாம் இயக்கி கொண்டிருக்கிறவே செல்லு, அனைவரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாய தோற்றத்தமான செல்லில் இருந்து நம்மளை விடுபட முடியாமல் கையிலே வைத்திருக்கக்கூடியவர் ராகு பகவான். நாம் செல்லு வேண்டும். அந்த காலத்தில் செல்லு இருந்தது, இந்த காலத்தில் செல்லுலாம் ஒன்றும் பண்ண முடியல. செல்லு கட்டுறவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு பாருங்க. இப்போ செல்லு இருந்தால் தான் சிறப்பு. அந்த ஒரு மாய தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அவர் தான். நாமளாக தான் ரெண்டு வெளியில வரணும் சொல்லி அவரை வேண்டிக்கிறோம். அந்த திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். இந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் போன்ற அந்த உபகரணங்களுக்கெல்லாம் அதிபதியானவர் அவர் தான். அடுத்ததாக கேது பகவான் ஞானகாரகன் என்று சொல்வார்கள். கற்பக மகா கணபதி அவருக்கு அதிதேவதையானவர். நவக்கிரக திருத்தலத்திலே கீழப்பெரும் வெள்ளம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே வீட்டிருக்கக்கூடியவர். அவருக்குரிய தானியம் காணப்பயிர் என்று சொல்வார்கள். அந்த தானியத்தை உடையவர். 12 ராசிகளுக்கும் அவரும் அதிபதியானவர். அஸ்வதி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அதிபதியானவர் ஞானகாரகன். ராகு பகவான் ஒரு மனிதருக்கு அதிகமாக அவருடைய வேலையிலிருந்து நாத்திகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான். அதற்கு நேரிடையானவர் ஞானகாரத்தை கொடுத்து தத்துவ கருத்துக்களை, பிலாசபிக்கல் பாயிண்ட்ஸ் என்று சொல்வார்கள், அதை தத்துவ கருத்துக்களை கொடுக்கக்கூடியவர். பெரிய பெரிய ஞானிகள் மகான்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். ஆகவே ராகுவும் கேது ஒரு மனிதனுக்கு ஜாதகத்திலே ஒரே கட்டத்தில் இருக்காது. இவர் 2ஆம் இடத்தில் இருந்தால் அவர் 9ஆம் இடத்தில் இருப்பார். 2 பேரும் எதிராக இருந்தால் தங்களை பார்த்துக் கொள்வார்கள். ஆகையால் நவக்கிரகங்களுடைய பலன்கள் இதுதான். நவக்கிரகங்களை அதாவது கோள்கள் நாடுகள் இல்லாமல் ஆடுகள் இல்லை என்று சொல்வார்கள். கோள்களும் நாடுகளும் தான் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. வாரத்திற்கு 7 நாட்கள் தான். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி அப்படி சொல்லக்கூடிய சனிக்கிழமை வரை வருது. இந்த ராகு கேது என்பவர்கள் நிழல் கிரகம், சாயா கிரகம் என்று சொல்வார்கள். அவர்கள் எந்த ஒரு ஜாதக கிரகங்களிலே இருக்கிறார்களோ அதை வைத்துதான் பலன்கள் சொல்லப்படும். இதில் 10ஆவதாக ஒரு கிரகம் உண்டு, மாந்தி என்று சொல்வார்கள். காலங்களிலே புலிகள் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். புலிகள் என்பது சூரிய பகவானுடைய மகன் சனீஸ்வர பகவான். அவருடைய சனீஸ்வர பகவானுடைய பையன் புலிகள் என்று சொல்வார்கள். புலிகள் என்றால் மாந்தி. இவருக்கு உருவம் கிடையாது, இருட்டு தான் உருவம். இருட்டு விடிந்தவுடன் மறைந்துவிடும். அதுபோல புலிகள் மாந்தி பகவான் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது ராஜ யோகங்களை கொடுப்பார். பெரிய பெரிய திடீர் ராஜயோகம் என்று சொல்வார்கள். அந்த பெரிய பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அதனாலதான் ஜாதகத்திலே ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், பதவி பூர்வ புரியானாம், லிக்கியதை ஜென்ம பத்திரிகா, பர்தரி குல சம்பதாம், இந்த 4 வார்த்தைகள் எல்லாருடைய ஜாதகத்திலையும் முதலிலே எழுதிவிட்டுதான் பிறகு கிரகதரி என்று குறிப்பிட்டு 9 கட்டங்களிலே அந்த 12 ராசிய 12 கட்டங்களிலே நம்மளுடைய கிரகங்களை அதிலே எழுதுவார்கள். ஜென்மி ஜென்ம சௌக்கியானம் என்பதன் பொருள் என்றால் இந்த உலகத்திலே நாம் பிறந்திருப்பது வாழ்க்கையில் உள்ள சௌரியங்களையும் சுகபோகங்களையும் அனுபவிக்க நாங்கள் பிறந்திருக்கிறோம். பதவி பூர்வ புண்ணியானம். பதவி என்பது ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியம். அவர் பூர்வ புண்ணியம் செய்தால் மாத்திரமே அந்த பதவியுடைய சுகத்தை அனுபவிக்க முடியும். எல்லாராலும் அனுபவிக்க முடியாது. சில பேர் குறைச்ச படிப்பு படிச்சிருப்பாங்க, பெரிய உயர்தரத்தில் இருப்பாங்க. சில பேர் நிறைந்த படிப்பு கல்வியா படிச்சிருப்பான், அவன்கிட்ட வேலை பார்ப்பான். அதெல்லாம் பதவி பூர்வ புண்ணியானம். லிக்கியதை ஜென்ம பத்திரிகா. லிக்கியதை எழுதுதல். நம்மளுடைய அந்த
இந்த ஜென்ம பத்திரிகை என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கப்புறம் இதுதான் நடக்க வேண்டும் என்பதை இறைவன் முன்கூட்டியே திட்டமிட்டு எழுதி வைத்திருக்கிறார். பக்தரி குலசம்பதம். பக்தரி குலசம்பதம் என்றால் நம்முடைய வம்சாவளியாக நம்மளுடைய பேரை சொல்வதற்காக நம்முடைய குலம் தலைத்து போங்க நவக்கிரகத்தினுடைய பேரொருளை வேண்டுகிறோம். ஆகவே ஒரு மனிதனுக்கு வாழ்விலே நலமும் வளமும் சொல்வாக்கும் செல்வாக்கும் சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய நவக்கிரக மூர்த்திகள். ஆகவே ஊர்களும் நாள்களும் இல்லாமல் ஆள்கள் இல்லை என்று சொல்வார்கள். அதன் பொருட்டாக நாம் நவக்கிரக மூர்த்தியுடைய திருவடியை படித்து சகல சௌபாகியம் அடைவோமாக. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு பேச்சு எல்லாரும் என்ன சனி பேச்சு சனி பகவான்னா எல்லாருக்கும் ஒரு முதல் என்னன்னா அவர் பயமுத்துறான் எல்லாருக்கும். என்னன்னா சனி 7:30 ஆயிடுச்சு, 7:30 சனி வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அஷ்டம சனி வந்துச்சு. இது மாதிரி எல்லாரும் ஒரு பயம்தான். ஆனா உண்மையை சொல்லணும், அவர் நீதிமான், அவர் மெதுவா நகரக்கூடியவர். நமக்கு இண்டிகேட் பண்ற விஷயம்தான் அவர். சனி கிரகங்கள் எல்லாமே உள்ளதான். பொதுவா சனீஸ்வர பகவான் என்னன்னா அவர் நமக்கு இண்டிகேட் பண்ணிப்பா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு சுகர் இருக்கு, சுகர் 350 இருக்கு, அதை காட்டுறது பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் தான். இப்போ ட்ரீட்மெண்ட் யாருக்கு எடுக்கணும்? ரிப்போர்ட்டுக்கா எனக்கா? நம்ம நினைக்கிறது என்னன்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்டுக்கு தான் எடுக்கணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஃபுல்லாவே என்னன்னா சனீஸ்வரன் தான் நம்ம எல்லாத்தையும் வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மாயை. எல்லாரும் அப்படி பயமுறுத்தி வச்சிருக்கேன். இப்போ எல்லாம் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பழைய வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் என்ன அவ்வளவு ஜோதிடம் பார்க்க கல்யாண விஷயத்துக்கு பார்ப்பாங்க. இப்ப பாருங்களேன், எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் ஜாதகம் பார்த்துட்டு சனீஸ்வரன் அந்த இருக்கா இது இருக்கான்னு. இன்னொரு விஷயம்னா பயத்திலே பாதி நம்மளோட வாழ்க்கை போயிடுது. உண்மையை சொல்லணும் அதான். இப்ப பக்கத்து வீட்டுல எப்படி இருக்காங்க, அடுத்த வீட்டுல நம்ம வீட்டுல என்ன இருக்கு, நம்ம எப்படி இருக்கோங்கிறது யாரும் பாக்குறது இல்லை. நம்மளோட பார்வை நமக்கு என்ன, நம்ம எப்படி போறோம். இப்ப நான் இங்க கோயில்ல இருக்கேன்னா என்னோட பூஜையை நான் சரியா பண்ணணும், அதுதான் முக்கியம். இது எல்லாருக்கும் நான் பண்றது எல்லாருக்கும் கிடைக்கணும், அப்படிதான் நான் இருக்கணுமே தவிர இதை விட்டுட்டு அந்த கோயில் அப்படி பண்றாங்க இந்த கோயிலுக்கு அது தெரிஞ்சுக்கலாமே தவிர, ஆனா நான் பண்றது என் மனசாட்சி பொறுத்து நான் நல்லா பண்ணணும். அது மாதிரி நமக்கு என்ன வேலை இருக்கோ, நீங்க ஒரு எப்படியாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் உண்டு. எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. எல்லாரும் பசி எல்லாருக்கும் ரத்தம் எல்லாம் ஒன்னா இருந்தாலும் எல்லாரோட குறிக்கோளும் வேற வேற மாதிரி தான். நம்ம அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை நினைச்சுதான் போயிட்டே இருப்போம், அதை நோக்கி தான். ஆனா என்னன்னா ஏதாவது ஒரு தடங்கள் வந்து வச்சுங்களேன், உடனே என்ன சொல்லுவாங்க, பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா வேமா வா வா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னதை கேட்டியா, கீழே விழுந்தான் பாரு, நான் சொன்னதை கேட்கவே இல்லை அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க. முதல்ல இது என்னன்னா இது நான் குறை சொல்றதுக்காக சொல்லல. அதான் அவங்க சொல்றாங்கன்னா நம்ம அந்த விஷயத்தை என்னன்னா அதை காது கொடுக்க கூடாது. இதுதான் இப்ப அடுத்தவங்க சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த நீங்க நல்லா மேல வந்தவங்க யாருமே பாருங்க, எல்லாருமே உங்க எல்லாரும் யார் வீட்லயும் ஒரு மாதிரி இது மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கும். ஒருத்தங்க மேல வர்றாங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க. யாரும் வராம இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கெல்லாம் என்ன கஷ்டமா அவங்க பார்க்கல, அதான் உண்மை. நம்ம போற பாதையை சரியா நினைச்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல நான் போகணும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இங்கதான் போகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சுட்டு அவங்க போனதுனாலதான் எல்லாம் போக முடிஞ்சது. இன்னொரு அதோட என்னன்னா அவரோட வழிபாடோட நமக்கு வேணும், தெய்வத்தோட இது இருந்தா அருள் இருந்தா மட்டும்தான். இப்ப அவர் சொன்னா பாருங்க, நல்லா படிச்சிருந்து எத்தனை பேர் கீழே வேலை பார்க்குறவங்க, படிக்காம எத்தனை பேர் மேலே. அதுக்கெல்லாம் என்னன்னா அதுக்கெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம். உண்மையை சொல்லணும்னா இது ஜாதகத்தில் உள்ளது உண்மைனா கர்மா தான் நம்மளை வழி நடத்துறது. இதை இண்டிகேட் பண்றது யாருன்னா அவர் தான். சனீஸ்வரன் என்னன்னா நம்மளோட பாவ புண்ணியத்தை இண்டிகேட் பண்றது தான் அவர். எப்ப இந்த 7:30 சனி வரும்போது தான் நீ என்ன பாவம் புண்ணியம் நான் எப்ப முன் ஜென்மத்துல பண்ணினோ அதுக்குள்ள பலன் இப்ப எனக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்த பலன் யாரு கிடைக்கும், என் பிள்ளைக்கு. அதுதான் சொத்து. நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன சேர்த்துக்கிறோம், பிள்ளைகள் சேர்த்துக்கணும். பணம் காசு கிடையவே கிடையாது. என்ன போய் நம்ம இது பண்ணாலும் கடைசி காலத்துல என்ன கொண்டு போறோம், ஒன்றும் கிடையாது. மன நிறைவுங்கிறது நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம காசு பொருள் எல்லாம் இதெல்லாம் ஒரு கருவி, அவ்வளவுதான். மற்றபடி என்னன்னா நம்ம சுவாமியோட திருவடியை நினைச்சு வேண்டினா போறோம். எப்பவுமே என்ன நான் சொல்லுவேன், குலதெய்வம் தான் முதல்ல. ஏன் குலதெய்வம்னா நம்மளை எப்படி வழி நடத்துன்றது நம்ம சுதந்திரம் உள்ள எல்லாருமே, அதான் அம்மா அப்பாலாம் தாத்தா பாட்டி எல்லாரும்னா நம்ம குலமே நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது என்ன, அதனாலதான் ஃபர்ஸ்ட் குலதெய்வம். குலதெய்வத்தை மீறி அதுக்கடுத்த சக்தி வரவே வராது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன குலதெய்வ வழிபாடு, அப்புறம் நமக்கு இஷ்ட தெய்வம் அதெல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிள்ளையார் இருப்பார், பெருமாள் அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வழிபாடு இருந்தாலே நமக்கு நடந்துடும். ஆனா ஒரு வாழ்க்கையில ஏற்ற இறக்க இருந்தாதான் அது சுவாரஸ்யம். ஒரே தான் ஏற்றமா இருந்தாலும் நல்லா இருக்காது, இறக்கமா இருந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் தான் கஷ்டம் வாழ்க்கையில, எனக்கு மட்டும் தான் கஷ்டம். இப்போ இத்தனை பேருக்கு யாருக்காவது ஒருத்தர் மட்டும் எனக்கு வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம நான் வளர்ந்து வந்திருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். யாருமே கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம். ஆனா அது இருக்கணும், அப்படின்னா தான் வாழ்க்கை சுவாரஸ்யம் நல்லா இருக்கும். இப்ப ஒண்ணு இல்ல, சின்ன வயசுலயே குழந்தைக்கு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, மருமக தெய்வ சேர்த்து இது மாதிரி இறந்துட்டாங்க. இதெல்லாம் கர்மா, இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம கையில என்ன இருக்கு, இதை மாற்றவே முடியாது.
நம்ம எழுதி வந்துட்டோம், உனக்கு இப்படிதான் அப்படிங்கிறத எழுதி கொண்டு வந்துட்டோம். அப்படிங்கும் போது நமக்குள்ளது கண்டிப்பா நடந்தே தீரும். அதை விட முக்கியமான விஷயம் நம்ம மனசார நினைக்கணும். இப்போ நான் அந்த இடத்துல வந்து இதை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம நினைச்சா மட்டும்தான் முடியும். ஆனால் அதை கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போகணும், அதான் ரொம்ப முக்கியம். அதனால என்ன, முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைகள் சொல்லித்தரதை விட அடுத்தவங்களை இது பண்ணி சொல்ல வேண்டாம். இப்போ அந்த குழந்தை இப்படி இருக்கு, இந்த குழந்தை இப்படி இருக்கு, இது சொல்ல சொல்ல என்னன்னா அவங்களுக்கே என்ன டிமோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ உள்ள பாருங்க, ஒரு சின்ன விஷயம்னா கூட என்ன சூசைட்ன்றாங்க அப்படின்னு உடனே அவங்க நினைச்சு மனசுல வந்துடுது. அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டத்துல சாப்பாடே இல்லாமலாம் இருந்திருக்காங்க, சாதமே இல்லாமல் இருந்த நிறைய பேர் பழைய உள்ளவங்களும் தெரியும். எங்க அப்பா காலத்து சொல்றேன் நான், அவ சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் சாதம் கிடையாது, சாதம் பார்க்கறதே அரிது. ஒரு வீட்டில் சாப்பாடு இருக்கு, சாதம் இருக்குன்னு சொன்னாலே உங்க வீட்டில் சோறு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ பெரிய அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாவு, அது நிறைய பேர் அப்போ பழைய ஆட்களுக்கு தான் தெரியும். அது ரேஷன் கடையில் கொடுத்து அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா, அதான் சொல்றேன், வாழ்க்கைங்கிறது என்னன்னா அது சக்கரை மாறிட்டே தான் இருக்கும். பிரபஞ்சம் எப்படின்னா அது தன்னை அப்படியே பெருசுபடுத்தி தான் போகுது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் இயக்கிறது. இப்போ வந்து டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. டெக்னாலஜிலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் எல்லாமே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லா முனிவர்கள்லேருந்து எல்லாருமே என்னன்னா நம்மளோட எல்லாமே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் டெக்னாலஜி வளர வளர அதுவும் பார்த்தீங்கன்னா வளர்ந்து தான் போகுது. பிரபஞ்சம் நீங்க கேட்கறது எல்லாமே கொடுத்து, நீங்க பிரபஞ்சத்தை எப்படி நினைக்கிறீங்களோ, நீங்க சுவாமியை நினைச்சா அதான், இயற்கையை நினைச்சா அதான், நீங்களாம் நினைச்சாலும் அதான். ஏன்னா உங்களுக்குள்ளேயே இருக்காரு. உண்மையா இல்லை, சுவாமி எல்லாம் சொல்றது பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், நமக்குள்ளேயே இருக்கான்னு தான் சொல்லுவோம். அதனால நீங்க எப்படி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுதான் நமக்கு வரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்மா வந்து என்ன அப்படின்னா, கர்மா பலன் வந்து நம்ம முன்ன பண்ணதுக்கு இப்போ வந்து கிடைக்குதுன்னா இப்போ இனிமே அடுத்து செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கணும். புரியுதா? இப்போ ஒரு சின்ன விஷயம், இப்போ நம்மளால இப்போ என்னால் முடிஞ்சது என்ன செய்ய முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா இதே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கட்டளைக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? இப்போ கொடுத்ததில்ல இது ஏன் எல்லாருக்கும் பலன் கிடைக்குன்னு சொல்ல வரேன். இப்போ காசு கொடுத்ததுனாலன்னு சொல்ல வரல, அவங்களாம் முடிஞ்சது ஒரு 50 ரூபா கட்டளை கொடுக்கறதுனால முதல் விஷயம்னா கோயிலோட வளர்ச்சி, அப்புறம் எங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கறதுலேருந்து, அப்புறம் பிரசாதத்துக்கு ஹோமத்துக்கு வர்றவங்க, தேங்காய் பழம் வாங்குற, பூ எத்தனை பேர் பலன் அடைகிறாங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கொடுக்கறது எல்லாமே இதெல்லாம் வந்து என்னன்னா சின்ன சின்ன பலன். அது மாதிரி அவங்களால முடிஞ்சதை பண்றதுனால எல்லாமே கிடைக்கும். அதனால சனீஸ்வரன் நீதிமான் தான், அவர் முதல் நீதிபதி அவர் தான். அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு சின்ன கதை. தேவலோகத்தில் சிவன் பார்வதி அம்மா சொல்றாங்க, ஒரு மண்டபம் ஒன்று கட்டணும் தேவலோகத்தில், எல்லாருக்கும் சொகுசாக இருக்கிறதுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி, தேவர்கள் எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சுவாமி என்ன சொல்றாரு, இல்லை இப்போ வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை பண்ணியே ஆகணும், அதான் உங்களுக்கு தெரியுமே, வீட்டில் முடிவு பண்ணியாச்சுன்னா அவங்க தான் ஓகே பண்ணிடுறோம் சரி அப்படின்ட்டு. அப்போ இந்த ஜோதிடர் எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஜோதிடர் கூப்பிட்டு கேட்குறாங்க, இது மாதிரி பண்ணலாம். இல்லை இது சனியோட பார்வை, இல்லை மண்டபம் கட்டினா எரிஞ்சு போயிடும், அதனால தயவு செய்து இங்கே கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அம்பாள் கோவம் வந்துடுது, நம்மளை மீறி சனீஸ்வரன் அப்படி பண்ணிடுவானா, என்னன்னாலும் சொல்லுங்கள் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா அது வேணாம்னு சொல்கிறாரு, ஏன் பண்ணணும், இல்லை மண்டபம் கட்டியே ஆகணும், சரி ரைட்டு. அதுக்கு மீறியும் சனீஸ்வரனோட இது வந்ததுன்னா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட சொல்கிறேன். சரி அப்படின்னோன்னா சுவாமிகிட்ட சொல்கிறேன், நீங்கள் மட்டும் அவன் மட்டும் முடியாமல் சொல்லிட்டானா ஒரு சமைக்கை கொடுத்துருங்க, கொடுக்க எடுத்து அடிச்சிருங்க, நீங்கள் எரிக்கிறதுக்கு முன்னாடி நானே சனீஸ்வரனை எரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு சனீஸ்வரன்ட்ட போய் இது மாதிரி தயக்கத்தோடு சொல்கிறார். அவர் சொன்னோன்னா அவர் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன் சுவாமிகிட்ட என்ன பதில் பேச முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ சரி சுவாமி நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்றாரு. ஆனால் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், எனக்கு வந்து என்னென்னா உங்களோட தாண்டவத்தை நான் பார்த்ததில்லை, நீங்கள் தாண்டவ பாடி நான் பார்த்ததே இல்லை, எனக்காக உங்களுக்காக நான் இதை பண்ணுறேன், எனக்காக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சனீஸ்வரன் கேட்குறேன். சரி பேஷா இதனால என்ன, இதுக்கா நீ எனக்கு இதுக்கே பண்ணி தரேன்னு சொல்லும்போது நான் பண்ணிடுறேன், அதனால என்ன அப்படின்னு. சரி சாமி நான் ஓரமாக நிற்கிறேன். தாண்டவம்னு ஃபர்ஸ்ட் என்ன வரும், உடுக்க எடுத்து அடிக்கிறாரு, என்ன ஆயிருக்கும், உருக்க எடுத்தாலும் அது இடமே இப்போ இருந்துச்சுல. இப்போ என்ன அம்பாள் என்ன பண்ணிடா, உடனே நெருப்பு வச்சு எரிஞ்சிடுறா, அந்த மண்டபத்தை பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுது அப்படியே. அதனால என்னன்னா என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மனசில் நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது கொண்டு போகணுன்னா சுவாமியோட அனுக்கிரகம் வேணும், அதுக்கடுத்து நம்மளோட குலதெய்வத்தை அனுக்கிரகம் வேணும், நமக்கு கர்மாங்கிற ஒரு பலன் இருக்கணும். அதுக்கு நடந்தால் மட்டும்தான் நம்ம அது நல்லா வழி நடத்த முடியும். அதனால அவங்க மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க, நவகிரகத்தோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதை விட முக்கியமாக நம்ம கோயிலில் பிள்ளையார் வாசித்தோம்னா எல்லாருக்கும் வரம் திறக்கப்படுவார். எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிங்க.
முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் என்ன ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா பயிற்சிக்கு அது பண்ண இது ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லணும். கோளறு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சொல்லாத யார் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். கோளறு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். லலிதா சகஸ்ரநாமம் எல்லாருமே நம்ம கோயிலில் படிக்கிறவங்க. அதனால் அது சொன்னாலே போகிறோம், எல்லாமே நமக்கு கிடச்சிரும். அதனால் சுவாமி நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிங்க. நாட்டில் நல்ல விவசாயம் நல்லா இருக்கணும், மழை நல்லா பெய்யணும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிங்க. எல்லாருக்கும் எல்லா வித நன்மையும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிங்க.